ஏய் ரொம்ப நாள் கழிச்சு இடத்துக்கு வந்தேங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்கிராப்பான ஒரு இடம் தான். நானும் ரொம்ப நாளா வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே போவேன். ஆனா, என்னால வீடியோ எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 2, 3 வாட்டி முயற்சி பண்ணேன். அந்த 2, 3 வாட்டியும் மழைக்காலங்கள்ல நான் போயிட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல சேரும் சகதியுமா இருந்ததா, அதுக்கப்புறம் மீறி நம்மளால உள்ள போ முடியல. கால் வச்சேன்னா சேறு வந்து உள்ள இழுத்துட்டு போற மாரி சூழ்நிலை இருந்தனால என்னால உள்ள போ முடியல. ஃபைனலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சும்மா இன்னைக்கு போய் தான் பார்ப்போமேன்னு பார்த்தா, அந்த இடத்துல ஸ்பேஸ் கிடச்சிச்சுங்க. நானும் என் நண்பரும் போனோம். உள்ள போன உடனே செம்ம அள்ளுங்க. வேற லெவல் அள்ளு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்களாலே பில்டிங் ஃபுல்லா அப்படியே படர்ந்து இருந்ததுங்க. எனக்கு உள்ள போன உடனே செம்ம பயமாயிடுச்சு. பேய் படத்துல வர மாரி ஒரு ஃபீல் குத்துது. அங்கங்க குப்பைகள் இருக்கு. அப்படியே மேல பார்த்தீங்கன்னா, நெறைய ஓடுகள் அந்த அந்த என்ன சீலிங்லாம் உடைஞ்சு கீழ விழுந்திருக்குல்ல, அதெல்லாம் இருந்தது. ரைட்ல பார்த்தா ஒரு ஸ்ட்ரெய்ட் வியூங்க. அந்த வியூவ பார்த்தோன்னே சரியான அள்ளு. அப்படியே லெஃப்ட்ல பார்த்தா ஒரு சின்ன ரூம்பு, ரைட்ல பார்த்தா ஒரு சின்ன ரூம்பு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனா, அந்த ஸ்ட்ரெய்ட் வியூல டக்குன்னு ஒரு உருவம் இப்படி போனா எப்படி இருக்கோ, அந்த அளவுக்கு அல்லா இருந்தது எனக்கு. எனக்கு ஒரு பயமா தான் இருந்தது. இத்தனைக்கும் நான் பகல்ல தான் போறேன். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஒரு மர வேர் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த வேர்கள் வந்து இந்த எனக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷ் படம் சொல்கிறதுக்கு காரணம்னா, அதில் மட்டும் தான் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அப்படியே தடை ஃபுல்லாக பறந்து அப்படியே கருப்பாக இருக்குது. அதுக்கு நடுவில் பாம்போ தேலோ எது இருந்தாலும் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நம்ம எடுத்த உடனே வந்து கிராஸ் செக் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோ உள்ளே தான் என்ட்ரு ஆகிடும். வீடியோ கேமராவோட உள்ளே போயிடும் இல்லைங்களா, அது ஒரு பதட்டமும் பயமும் இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு நடுவில் காஞ்சி போன சருகுக்கு மேலே பச்சை இலைகள்லாம் வேறு வளர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் கூட வந்தவர் தான் சொன்னார், அதாவது எப்படின்னா, வெயில் படுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரியுமா, வெயில் படாத இடத்துல அது காஞ்சி சருகா மாறிடுமா. அந்த பில்டிங் ஃபுல்லாகவே அந்த வேர்கள்லாம் படர்ந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக த்ரில்லிங்காக இருக்குது தான் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டும் ஓவர் ஆகிடுச்சு, பயமும் ஓவர் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 35 வருஷம் பழைய பில்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் இந்த கண்ணாடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த ஃப்ரேமுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீடிங்லாம் போட்டு பண்ணிடுறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ரூம்லாம் இருந்தது இல்லைங்களா. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் பேஸ் பண்ண ரூம்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போனேன். உள்ளே ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ கொஞ்சம் பேனிக்கும் பயமும் இருந்தது. ஏன்னா இந்த சீலிங்கோட துகள்கள்லாம் கீழே விழுந்து கிடக்குதுங்க. அதுவே பயங்கர ஸ்க்ராப்பாக இருக்குது. அதுக்கு நடுவில் எங்கேயாவது குட்டி குட்டி தேலுங்க, குட்டி குட்டி பாம்புகளாக இருக்குல்ல, இப்போல்லாம் நம்ம தான் கண்ணு தெரியாமல் இருக்குது. அங்கே பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான மிஷின் ஒன்று இருந்ததுங்க. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது இந்த மிஷின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு கேட்டேன். இதை கம்ப்ரஸர் மிஷின் சொன்னார். கம்ப்ரஸர் மிஷினா அப்படின்னா என்னென்னா அழுத்தம் தர மிஷின் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாரிப்பா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்து ரூமில் பார்த்தோன்னா நிறைய இரும்பு ரேக்லாம் இருந்தது. அதாவது நம்ம இந்த பாதுகாப்பு பெட்டகம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரேக்லாம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தாங்க இருந்தது. இந்த பில்டிங்கை இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் யோசிச்சது என்னென்னா, சீலிங் விழுந்து கிடக்குது, இரும்பு ரேக் இருக்குது, அப்புறம் இந்த கம்ப்ரஸர் மிஷின் சொல்கிறாங்களா அது இருக்குது. இதை சொல்லப்போனால் இந்த பில்டிங்கை தட்டினா அதில் கம்பிகள் அதெல்லாம் வரும்னு வச்சிங்களேன். இவ்வளோ இருந்தும் இது உள்ள யாருமே ஒரு நடமாட்டம் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா அங்கே அந்த பாட்டிலோ இல்லைனா வந்து அந்த சரக்கு அடிச்சுக்கான திங்ஸோ, இந்த தம் அடிச்சிருக்காங்க, இந்த கஞ்சி அடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஏதாவது தெரிஞ்சதுன்னா யாராவது நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பில்டிங்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குறோம் இல்லையா, அப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கும். அந்த இடத்த யாராவது போதைப் பொருட்கோ இல்லை வேறு ஏதாவது தப்பான விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்த பார்த்தா பெருசாக யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. அதுவே யோசனையாகவே இருந்தது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பின்னாடி பார்த்தோன்னா அந்த பக்கம் வேர்கள் வர பாம்பு மாதிரிலாம் படர்ந்து உள்ளே எல்லா பக்கமும் பிடிச்சிருக்குது. 4 பக்கமும் வேர்கள் பிடிச்சி உள்ளே வந்து என்ட்ரானா அப்படி இருக்கும். சீலிங் மேலே வேர் இருக்குது, கீழே வேர் இருக்குது, மேலே வேர் இருக்குது. அதுவும் காஞ்சியும் பச்சையும் மிக்ஸாக இருக்கிறதுனால லைட்டாக பயமாகுது. பச்சை பாம்பு கூட ஒரு மாதிரி இந்த லெவலில் இருக்குமான்னு சொல்லிட்டு பின்னாடி எட்டி பார்த்தா ஒரு பெரிய ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இந்த ரூம்பு பார்க்குறப்ப தெரியும் இல்லைங்களா, அந்த வாஷ் ரூம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குன்றதுனால சரி பின்னாடி எட்டி பார்த்து சொன்னேன். நம்ம கூட அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், தலைவர் இது உள்ளே இறங்கிடலாம், அந்த மாதிரி ரூம் ஒன்று இருக்குது, வழி இருக்கான்னு சொல்லி பார்த்தா வழி எதுவுமே பெருசாக தெரியல. அதான் வழக்கம் போல் வேர்கள் தான் பயமாக படிஞ்சிருந்தது. சரி நான் என்ன பண்ணேன், சந்துவில் பூந்து வர மாதிரி சொல்லிட்டு சந்துவில் பூந்து வந்தேன். நம்மளால் என்ன பண்ணாருன்னா ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துட்டாப்புல. அப்புறம் அப்படியே செம்மையாக உள்ளே போய் பார்த்தா தான் ஒரு விஷயம், சூப்பரான விஷயம் தெரிஞ்சுதுங்க. என்ன அப்படின்னா, இது ஒரு மருந்து தயாரிக்கிற கம்பெனியாக இருந்திருக்குதுங்க. இதோட வீடியோவை இன்ஸ்டா 360 வியூவில் விஆர் மோடில் கூட போட்டுக்க, நீங்கள் பாருங்கள். இது வந்து விளாகாக நான் பேசி போடுறேன். எதுக்கு நான் இதை மென்ஷன் பண்ணேன்னா, விஆர் மோடில் பார்க்குறப்ப சரியான அள்ளு விடுங்க, அதனால் சொல்கிறேன். இங்கே நிறைய மருந்து அட்டைகளும் மருந்து பாட்டில்லாம் சொல்லுவாங்களா, அந்த பாட்டில்லாம் இருந்தது. அந்த பாட்டில் இருக்கிறது கூட மேட்டர் இல்லை. பழமையான காலகட்டத்தில் மருந்துகள் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பழைய பாட்டில் பார்த்துருப்பீங்களா, நல்லா மத்தியாக பெருசாக இருக்குங்களே, அந்த பாட்டில் தான் நான் இங்கே ரொம்ப அதிகமாக பார்த்தேன். அது பார்த்தா அதுக்கப்புறம் வந்து நீடில்ஸு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பழமையான நீடில்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா பெருசு புதுசாக கண்டாக இருக்குமே, அதெல்லாமே பார்த்தேன்.
அப்போ தான் ரிவீல் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கம்பெனியாக இருந்திருக்கு, கைவிடப்பட்ட கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். சரி, பின்னாடி மேலே ஃப்ளோர் மாதிரி போச்சு, அது மேலே ஏறி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்டிருந்தாப்புல. ரோட்டில் தான் பைக்கை நிறுத்திட்டு வந்தோம். என்ன தான் பழைய பில்டிங்காக இருந்தாலும், என்ன தான் வந்து யாருமே புகாத இடமா இருந்தாலும் போலீஸ் உள்ளே பூந்துருவாங்க. அதனால் நம்ம மூடிட்டு வெளில போயிடலாம் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி வெளில கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம எல்லா பில்டிங்லையுமே ஆசையாக வீடியோ எடுக்கலான்னு பார்க்கலாம். இதில் என்ன ஆசை இருக்குன்னு கேட்டுறாதீங்க. இது வந்து ஒரு த்ரில்லிங், ஒரு க்யூரியாசிட்டி தான் இந்த விஷயங்கள்லாம். அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே போட மாட்டாங்களா, நம்மள மாதிரி ஒரு சில பேர் தான் போடுவாங்களா. அப்போ அது பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இதை வீடியோ எடுக்க போகிறோன்றதை தாண்டி இந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ண போகிறோம், இல்லை இது வேறு ஏதாவது நடக்க போகுதுன்றதுக்காக பாதுகாப்பு நலன் கருதி போலீஸார்கள் வந்து நம்மளை வந்து டைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுற, எதுக்காக வீடியோ எடுத்த, யார் நீ, எதுக்கு உள்ள வந்து கேள்விலாம் கேட்டுனே இருப்பாங்க இல்லைங்களா. நம்ம அதையும் மதிச்சாகணும். அதுக்கு பயந்துனா என்ன பண்ணோம், ஒரு மாதிரி ஒரு பழைய பில்டிங்கில் நம்ம போய் என்ட்ரா ஏதாவது வீடியோ எடுக்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன். வேகமாக சீக்கிரமாக வெளியில் போகணும் தான் ஆசைப்படுவேன். அதுக்கப்புறம் அவர் முன்னாடி நண்பர் போயிட்டே இருந்தார். நான் ஒவ்வொரு பில்டிங் உள்ளே போயிட்டே இருந்தேன். எல்லா இடங்கள்லையுமே வேர்கள் தாங்க படிஞ்சிருந்தது. சீரியஸாக சொல்கிறேன்னு, ஒரு நல்ல ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஒரு ஹாரர் படம் எடுக்கணும்னு வச்சிங்களேன், இந்த இடத்த எந்த ஒரு செட்டுமே, எந்த ஒரு ப்ராப்ஸுமே, எந்த ஒரு பெயிண்ட் அடிக்காமல் யூஸ் பண்ணலாங்க. அந்தளவுக்கு அள்ளு விடுங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பின்னாடி கூட ஏதாவது நின்று ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த விஆர் மோடு வீடியோவில் வேணால் ஏதாவது தெரியுது, வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எதாவது பார்த்தா சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அங்கே ஒரு கை தெரியுதுன்னாங்க. ஐயோ, நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு நீ வேறு கை தெரியுது, வால் தெரியுதுன்றீங்களே சொல்லிட்டு இருந்தேன். செம்ம பேனிக்காக இருந்ததுங்க, அள்ளு விட்டு சீரியஸாகவே இந்த இடம். இந்த கட்டிடம் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் பார்த்தாலும் நல்லா தெரிஞ்சிருக்கும், நீரோட்டம் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக தேங்கி இருக்கிற சூழ்நிலை உருவாகுது. நான் சொன்னேன் இல்லைங்களா வீடியோக்கு ஆரம்பத்திலேயே, தண்ணி அதிகமாக இருந்தனால உள்ளே வர முடியலன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, மழை நேரங்களில் இந்த இடத்துல எல்லாத்துலேயும் தண்ணி தேங்கி நிற்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அந்த கீழே அந்த தரையெல்லாம் உடஞ்சி போயிருந்தது. அதுக்கப்புறம் பாசி பிடிச்சிருந்தது. நான் அந்த இடத்துல நிறைய விஷயங்களை பார்த்துருந்தேன். அதே மாதிரி மேலே இருக்கிற கண்ணாடிங்க எல்லாமே அது இன்னும் கொஞ்சம் அந்த புதுசாகவே இருந்தது. அந்த மரக்கட்டைக்குள்ளே அடுக்கி வச்சு அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஃப்ரேம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த கண்ணாடி இல்லாமல் ஜன்னல் கண்ணாடிகளும் பார்த்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செம்ம குவாலிட்டியாக இருந்தது. கிளாஸும் குவாலிட்டியாக இருந்தது. அந்த கிளாஸை அட்டாச் பண்ணுறதுக்கு தகடுகள் வச்சு தான் அந்த இது பண்ணியிருந்தாங்க, மர ஃப்ரேம்ஸ் வச்சு தான் அதை பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ஒரு பக்கம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசை, ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் வெளியில் வந்து யாராவது வந்து நம்மளை ஏதாவது திட்டுற போகிறாங்கன்னு ஒரு பக்கம் பயம். ஆனால் இது வரைக்கும் யாருமே எதுவும் கேள்வியும் கேட்கவே இல்லை. சரி, அப்படியே போயிட்டு வீடியோ இதோட முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வேர் ரூம்புக்கு வரலாம்னு சொல்லிட்டு அந்த வேர் ரூம்புக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வேர் ரூம்பை பார்த்தோன்னே செம்ம ஒரு குஷி. ஒரு பக்கம் பீதி, அந்த பீதி தான் குஷின்னு சொல்கிறேன் நான். சரி, என்ன பண்ணலாம், வீடியோ ஸ்டார்ட் ஷீட் ஆன் பண்ணால் நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம Insta360 X5 கேமராவில் பியூர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் என்ன ஆகுனா, கருப்பாக இருக்கிற இடமே கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவலாக நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாகவே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணால் டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த வேர்கள் எங்கேருந்து வருது, அது எப்படி படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா சும்மா வேறு லெவலில் படர்ந்துதுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வேர், அதுக்குள்ளே ஒரு வேர், அதுக்குள்ளே ஒரு வேருன்னு சொல்லிட்டு படர்ந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்தது பார்க்குறதுக்கே. இதுக்கு மேலே அந்த பச்சை வேர்கள்லாம் பார்க்குறப்போ ஒரு யூனிக்னஸாக இருந்தது. அந்த வேர் ஏன் அப்படி இருந்ததுன்னு கேட்டது, அதை சொன்னார் இல்லைங்களா, வெயில் படுறப்ப அது பச்சை வேராக இருக்கும், வெயில் படாதப்போ அது காஞ்சி சருகா மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக தீ விபத்துலாம் ஏற்படுத்திச்சுன்னா இந்த இடம் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருகிடும். அந்தளவுக்கு வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படர்ந்து இருந்தது. தர ஃபுல்லாகவே எல்லா இதுலேயும் படர்ந்து இருந்தது. குளவி கூடுகளும் அங்கங்கே அதிகமாக இருந்தது. ஸோ இந்த மிஸ்டியான பில்டிங்கை ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது எங்கேயுமே இல்லை. நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு போகிற வழியில் தச்சூருன்ற ஒரு இடத்துல தான் இந்த பில்டிங் இருக்குது. போன வீடியோவில் அப்படி தான் ஒருத்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ பாருங்க கை இருக்குன்னு காமிச்சாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது தான் பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு எடுக்கிறப்ப எங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. பார்த்தவங்க ஏதாச்சும் எந்த செகண்டில் பார்த்தாங்க. ஆமாம், நான் இதை பற்றி ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டேன். அதுக்குள்ளே மக்கள் வந்து இந்த இடத்த ரிவீல் பண்ணிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிய தான் போகுது சமூக வலைதளம் மூலிமா. அதனால் நம்ம அதை மூடி மறைச்சி போகுதுன்னு இல்லை. நீங்கள் வந்து ஒரு பேய் படம் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஹாரரான ஒரு விஷயம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் போய் தாராளமாக இந்த இடத்துலலாம் போய் பாருங்கள். ஆனால் சேஃப்டி முக்கியம். பாம்புகள், பூச்சிகள், அதை விட முக்கியமான விஷயம் ஏரியாவோட அந்த இருக்கிற அங்கே யாராவது ஸ்டேஞ்சஸ் எதாக இருந்தாங்கன்னா அதுக்கு இருந்தால் நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் உங்களோட செல்ஃப் விஷயந்தான். எனக்கு இந்த மாதிரி யூனிக்கான பில்டிங்ஸு, யூனிக்கான விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து போகணுன்னு ஆசை. அது முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுக்கு உங்கள் பார்வையில் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் விஷுவலாக எடுத்து போடுறேன். ஏன்னா இன்ஸ்டா 360 வியூவில் விஆர் மோடில் பார்க்குறப்ப இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அது பார்க்கணுன்றதுக்காகவே நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.